நம்ம எல்லாத்துக்குமே பெரிய சேலஞ்சா இருக்கிறது நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது தான் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 48 டேஸ் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது டே நம்பர் 1. வணக்கம். அப்சர்வ் யுவர் பார்ட்னர். பார்க்கிறது வெர்சஸ் புரிஞ்சுக்கிறது. நமக்கு ரிலேஷன்ஷிப்ல பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம பார்ட்னரை பார்க்கறோம், ஆனா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். அட்வைஸ் கொடுக்க வேணாம், கரெக்ட் பண்ண வேண்டாம், ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அவங்க எப்படி காலையில எந்திரிக்கிறாங்க, காஃபி குடிக்கும் போது என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாங்க, பசங்க கிட்ட பேசும்போது வாய்ஸ் எப்படி மாறுது, ஆபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கா, சைலண்டா இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய இல்ல வழக்கத்தை விட அதிகமா பேசுறாங்களான்னு கவனிச்சு பாருங்க. இததான் மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன் சொல்லுவோம். Observation creates understanding, understanding creates empathy, empathy creates connection. நம்ம நிறைய தடவை நீ இப்படிதான்னு லேபிள் பண்றோம். ஆனா மனுஷங்க டெய்லி இமோஷன், ஸ்ட்ரெஸ், எக்ஸ்பீரியன்ஸ்னால மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு 10 மினிட்ஸ் உங்க பார்ட்னரை புதுசா மீட் பண்ற மாதிரி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற டயர்ட்னஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க. கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற பயத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்க. சைலன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனையும் நோட்டீஸ் பண்ணுங்க. நைட்ல உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு நான் என் பார்ட்னரை பத்தி புதுசா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? Sometimes love doesn't grow by talking more. It grows when we start seeing each other with new eyes. உங்க பார்ட்னரை பார்க்குற விதத்தை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பாருங்களேன். லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச், spend 10 minutes observing your partner without judging, correcting or interrupting. உங்க பார்ட்னர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்புடன் பவித்ரா.